पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु நம ஸ்ரீரிதயே நமஹ. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். எம்பெருமானுடைய திவ்ய தேசங்கள் 108 என்று ஒரு கணக்கு. 12 ஆழ்வார்கள் பாடிய பாடல்களிலே இடம்பெற்ற திருமாலின் திருத்தலங்கள் 108 என்று கணக்கிடப்படுகின்றன. தற்காலத்தில் நிறைய டூரிசம் வந்திருக்கு, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஆகையினால் இந்த 108 திவ்ய தேசங்களிலே 106 திவ்ய தேசம் நம்மளால் போக முடியும். 107வது திவ்ய தேசமாக திருப்பார்க்கடல் என்கிற பார்க்கடலை கணக்கிடுகிறார்கள். திருப்பார்க்கடல் ஒன்று நம்ம வேலூர் பக்கத்தில் உள்ள ஊர் நினைக்காதீங்க. திருப்பார்க்கடல்னால் ஆக்சுவல் திருப்பார்க்கடல், பார்க்கடல் இருக்கிற இடம். அந்த இடத்துக்கு நம்மால் போக முடியாது, செய்யணும் அதை கண்டுபிடிக்கலை. ஆகையினால் திருப்பார்க்கடல் என்பது நம்மால் செல்ல முடியாத ஒரு திவ்ய தேசம். அங்கே எம்பெருமான் தெற்கு நோக்கி பள்ளு கொண்டிருக்கான். தேவர்கள் போய் குறை சொன்னால் கேட்குறான், அவர்களுக்காக அவதரிக்கிறான். அது கூப்பீடு கேட்கும் இடம் என்று இது அழகாக சொல்கிறார்கள் நமது முன்னோர்கள். இது திருப்பார்க்கடல் என்கிற திவ்ய தேசம். இதற்கு மேலே பரமபதம் என்று சொல்லக்கூடிய வைகுண்டம் 108. அந்த 108வது திவ்ய தேசத்தில் எம்பெருமான் வீற்றிருக்கிறான். அங்கே இருக்கிற அடியவர்கள் குழாங்களுடன் நாம் போய் சேர்றது தான் மோட்சமாக இருக்குது. ஆகிய இந்த 2 திவ்ய தேசங்கள் 107 108 நம் கண்ணுக்கு புலப்படாதவை, நம்மால் செல்ல இயலாதவை ஆஸ் இட் இஸ். இந்த 106 திவ்ய தேசங்கள் ஆழ்வார் பாடிய திருத்தலங்கள் 108லே 106 நமது பாரத நாட்டிலேயே இருக்குது. ஒன்று மட்டும் நேபாளில் இருக்குது, 105 நமது நாட்டில் இருக்குது, 106 நேபாளில் இருக்குது. இப்படிப்பட்ட 106 திருத்தலங்கள், சாலகிராம் என்கிறது நேபாளில் இருக்கிறதுனால 105 திருத்தலங்கள் பாரத நாட்டில், நேபாளத்தில் 1 என்று 106 திருத்தலங்கள் ஆகின்றன. இந்த 106 திருத்தலங்களில் தலைமையான திருத்தலம்னு 3 சொல்கிறாங்க. தமிழில் கோயில், திருமலை, பெருமாள் கோவில்னு சொல்லுவாங்க. கோயில் என்பது ஸ்ரீரங்கத்தை சொல்லக்கூடியது. திருமலை என்பது எம்பெருமான் வடவேங்கடவன் என்று சொல்லக்கூடிய வேங்கடநாதனுடைய ஸ்ரீனிவாச பெருமாளுடைய மலை, திருப்பதிக்கு மேலே உள்ள திருமலை. பெருமாள் கோவில் எல்லாமே பெருமாள் கோவில் தான். இருந்தாலும் பெருமாள் கோவில் என்கிற சொல் இதை குறிக்கும்னா நம்ம காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் சன்னதியை தான் குறிக்கும். எப்படி திருமலை, பெருமாள் கோவில், கோயில், கோயில் திருமல பெருமாள் கோயில் என்று இது அழகாக சொல்வார்கள் ஒரு ஸ்வரம் வைத்து. இந்த 3 திருத்தலங்களில் வழிபடுவது ரொம்ப சிறப்பு. ஆனால் ஒரே கல்லில் 3 மாங்காய் அடிக்கணும்னா முடியுமா? ஒரே திருத்தலத்தில் போய் இருந்து இந்த 3 திருத்தலத்திலையும் தரிசனம் பண்ணின புண்ணியத்தை பெற முடியுமா? இதற்கு பதில் இருக்குது. முடியும். அது எங்கே அப்படின்னா, திருநாங்கூர் திருப்பதிகள் என்று சொல்லக்கூடிய 11 திவ்ய தேசத்தில் திருச்செம்பன்சை கோயில் என்பதாக ஒரு திருத்தலம். செம்பன்சை கோயில் ரங்கநாதர் என்று அங்கே எம்பெருமான் காட்சி தருகிறார். அந்த செம்பன்சை கோயில் ரங்கநாதரை தரிசித்தால் ஸ்ரீரங்கம் என்கிற கோயில், திருமலை என்கிற வெங்கடாச்சலபதியினுடைய ஸ்தலம், பெருமாள் கோயில் என்கிற காஞ்சி வரதராஜ பெருமாள் ஸ்தலம், இந்த 3ஐயும் ஒரே சமயத்தில் தரிசித்த புண்ணியம் கிடைக்குமா? கோயில்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்துக்கே அந்த ஏற்றம். அது ராமபிரான் வழிபட்ட பெருமாள். ராமபிரானுடைய குலமுன்னோர்கள் இக்ஷ்வாக்கு முதலியவர்கள் இந்த பொழுது திருவரங்கத்திலே காட்சி தரும் பிரணவாகார விமானத்தை அயோத்தியில் தங்கள் அரண்மனையிலே வைத்து அங்கே உள்ள ரங்கநாதனை எழுந்தருளப் பண்ணி அவர்கள் வழிபட்டு வந்தார்கள். அந்த ரங்கநாதனை அந்த கோயிலோடு கூட விபீஷணனுக்கு பட்டாபிஷேகமான பிற்பாடு அவன் ஆசைப்பட்டதினால் அன்பளிப்பாக அளித்தான் ராமபிரான். ஆகையினால்தான் ரங்கநாதனுக்கு இப்போ கூட தோலாத தனி வீரன் தொழுத கோயில் என்று தேசிகன் போன்ற மகான்கள் பாடி பரவுகின்றார்கள். இது பெருமாளாகிற ராமனே வழிபட்ட கோயிலாகினால் பெரிய பெருமாள் என்று அந்த கோயிலில் உள்ள ரங்கநாதனுக்கு திருநாமமாக இன்றும் நமது சம்பிரதாயத்திலே பேச்சு இருக்கிறது.